வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை மூடல், இலங்கையில் எரிசக்தி அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்படுமா? அமைச்சின் விளக்கம். மாலைத்தீவில் உள்ள 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு விரைவில் நாட்டிற்கு. மின்சார கட்டணம் உயர்ந்தாலும் நீர் கட்டணத்தில் மாற்றமில்லை, ஆனால் நீர் விநியோகத்தில் சிக்கல், சபை எச்சரிக்கை. போத்தல் குடிநீர் விலை உயர்கின்றதா? உற்பத்தியாளர்கள் விடுத்துள்ள அதிரடி கோரிக்கை. குவைத் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல், இஸ்ரேலின் அதிரடி வான்வெளி பதிலடி. ரஷ்ய பிரதி வெளியுறவு அமைச்சர் இன்று இலங்கைக்கு வருகை, கச்சா எண்ணெய் இறக்குமதி குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க அரசாங்கம் அதிரடி, மக்களுக்கு அவசர வெளியீடு. தடுப்பு காவலில் இருந்த பெண் சந்தேக நபருக்கு பிறந்தநாள் விழா, சிக்கிய போலீஸ் பொறுப்பதிகாரி விசாரணையில் அம்பலமான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் இருவேறு இடங்களில் சோகம், காணாமல் போன 2 சடலங்களாக மீட்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் நிச்சயமற்ற தன்மை நிலவுகின்ற போதிலும் இலங்கையில் தற்போதைக்கு தேசிய எரிசக்தி அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தும் உடனடி தேவையில்லை என்று எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடியால் ஹார்முஸ் நீரிணை பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சின் அதிகாரிகள் அவசரகால நிலையை அறிவிக்க வேண்டிய அவசியம் இன்னும் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். ஜனாதிபதி செயலக ஊடக பேச்சாளர் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், எதிர்கால பாதிப்புகளை கணிப்பதை விட தற்போதைய சூழலில் எரிசக்தி சேமிப்பிற்கே அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகிறது என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடியை சமாளிக்க இலங்கையை பாதுகாப்போம் எனும் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே சில கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. வாராந்தம் புதன்கிழமைகளில் அரசாங்க விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க நிறுவனங்கள் தங்களின் எரிபொருள் பயன்பாட்டை 25% வரை குறைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மின்சார நுகர்வு அதிகமாக இருக்கும் நேரங்களில் பொதுமக்கள் சிக்கனமாக செயல்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மற்றும் பேராதனை பல்கலைக்கழகங்களின் கல்வியாளர்கள் இதுகுறித்து ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணை நீண்ட காலத்திற்கு மூடப்பட்டிருந்தால் இலங்கையில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, உர விநியோகத்தில் தடை ஏற்படுதல், போக்குவரத்து செலவுகள் பாரியளவில் அதிகரித்தல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இலங்கைக்கு சொந்தமான பெருமளவிலான எரிவாயு கையிருப்பு தற்போது மாலைத்தீவில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனை விரைவில் நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் லிட்டோ கேஸ் லங்கா அறிவித்துள்ளது. லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன இதுகுறித்து தெரிவிக்கையில், சுமார் 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு தற்போது மாலைத்தீவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த அளவு ஏப்ரல் மாதத்திற்கான நாட்டின் ஒட்டுமொத்த தேவையை பூர்த்தி செய்ய போதுமானது என அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த கையிருப்பை தாமதமின்றி இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. எரிவாயு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க மேலதிக கப்பல்களும் இலங்கையை நோக்கி வரவுள்ளன. ஏப்ரல் 4 லாப்ஸ் கேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 7,000 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பல் நாட்டை வந்தடையும் என அதன் தலைமை நிர்வாக அதிகாரி நலிந்த குருகுல சூரிய தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 25 மே மாத தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு கொண்டு மற்றொரு கப்பல் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது சந்தையில் நிலவும் தேவையை உணர்ந்து தட்டுப்பாடற்ற வகையில் எரிவாயுவை விநியோகிக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாக இரு நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. இலங்கையில் மின்சார கட்டணங்கள் அண்மையில் அதிகரிக்கப்பட்ட போதிலும் தற்போதைக்கு நீர்க்கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்து சபையின் தலைவர் சந்தன பண்டார, நேர்கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக இதுவரை எந்தவொரு கலந்துரையாடலும் முன்னெடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் ஜூன் 30 வரை எந்தவொரு கட்டண திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். கட்டணத்தில் மாற்றமில்லாவிட்டாலும் நாட்டில் நிலவி வரும் கடுமையான வறட்சி காரணமாக நீர் விநியோகத்தில் பாரிய சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக சபை எச்சரித்துள்ளது. லபுகம மற்றும் கலட்டுவாவ உள்ளிட்ட பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகின்றது. நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதால் சில பகுதிகளில் நீரை சமநிலைப்படுத்தும் நோக்கில் விநியோகத்தை கட்டுப்படுத்த நேரிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 வாரங்கள் மிகவும் தீர்மானமிக்கவை என்பதால் நீரை மிக சிக்கனமாக பயன்படுத்துமாறு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக வாகனங்களை கழுவுதல், தோட்டங்கள் மற்றும் அத்தியாவசியமற்ற தேவைகளுக்கு நீரை பயன்படுத்துவதை தவிர்த்து குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
இலங்கையில் போத்தலில் அடைக்கப்பட்டு குடிநீரின் விலையை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு உற்பத்தியாளர் சங்கங்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. பிளாஸ்டிக் போத்தல்கள் உள்ளிட்ட உற்பத்தி மூலப்பொருட்களின் விலை உயர்வு மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக தொழிலை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் கடும் சவால்களை எதிர்நோக்கி வருவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் சட்டத்திரணி துஷார ரணதுங்க தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் குடிநீர் போத்தல்களின் விலை உயர்வு தொடர்பான தொழில்துறை சவால்கள் விரிவாக ஆராயப்பட்டன. இதன்படி தற்போது 70 ரூபாவிற்கு விற்கப்படும் 500 மில்லி லிட்டர் போத்தலை 90 ரூபாவாகவும் 100 ரூபாவிற்கு விற்கப்படும் 1 லிட்டர் போத்தலை 130 ரூபாவாகவும் 130 ரூபாவிற்கு விற்கப்படும் 1500 மில்லி லிட்டர் போத்தலை 160 ரூபாவாகவும் 5 லிட்டர் போத்தலை 350 ரூபாவிலிருந்து 450 ரூபாவாகவும் உயர்த்த அனுமதி வழங்குமாறு உற்பத்தியாளர்கள் கோரியுள்ளனர். எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக அனைத்து மூலப்பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதால் தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு பெரும் சவால் உருவாகியுள்ளது என மத்திய மாகாண இயற்கை நீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சபுமல் குமார தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த நுகர்வோர் விவகார சபை கவுன்சில் தலைவர் சட்டத்திரணி துஷார ரணதுங்க துறைசார் அமைச்சரிடம் விவரங்களை சமர்ப்பித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. குவைத்தின் பிரமாண்ட எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் இப்பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத் நாட்டுக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் டேங்கர்களில் ஒன்றான ஏஐ சால்மி கப்பல் மீது ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. துபாய் துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த இக்கப்பல் மீது ட்ரோன் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை துபாய் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சுமார் 2 மில்லியன் பீப்பா எண்ணெய் ஏற்றப்பட்டிருந்த இக்கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கப்பலில் இருந்த 24 பணியாளர்களும் காயமின்றி தப்பினர். இக்கப்பல் சீனாவுக்கு எண்ணெய் கொண்டு செல்லவிருந்தது. ஆரம்பத்தில் எண்ணெய் கசிவு அபாயம் நிலவிய போதிலும் தற்போது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏதும் இல்லை என இங்கிலாந்து கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை உலக எரிபொருள் தேவையில் 20% பூர்த்தி செய்யும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கும் புதிய திட்டத்திற்கு ஈரான் பாராளுமன்றம் அங்கீகாரம் அளித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கப்பல்கள் இந்த வழியாக பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஓமானுடன் இணைந்து இந்த கட்டண முறையை அமுல்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. ஈரானின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய வான்படை கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானில் 170 முக்கிய இலக்குகள் மீது 400க்கும் மேற்பட்ட வெடிமருந்துகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஆயுத உற்பத்தி மையங்கள், ட்ரோன் என்ஜின் ஆலைகள் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கொடூர தாக்குதல்களில் ஈடுபடும் பாலஸ்தீனர்களுக்கு இராணுவ நீதிமன்றங்கள் ஊடாக மரண தண்டனை விதிக்கும் புதிய சட்டமூலத்தை இஸ்ரேலிய பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் புதிய போல்ரூம் வளாகத்திற்கு கீழே அதிநவீன ரகசிய ராணுவ பதுங்குக்குழி கட்டுப்பட்டு வருவதை உறுதிப்படுத்தியுள்ளார். இது ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் குண்டுகளால் தொலைக்க முடியாதவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மீதான போருக்கான செலவை அரபு நாடுகள் ஏற்க வேண்டும் என்ற யோசனை ட்ரம்ப் முன்வைக்க உள்ளதாகவும் வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் ஜனாதிபதி ட்ரம்பின் நிர்வாக போக்கு மற்றும் ஈரான் மீதான போர் நடவடிக்கைகளை கண்டித்து அமெரிக்கா முழுவதும் நோ கிங்ஸ் என்ற பெயரில் பாரிய போராட்டங்கள் வெடித்துள்ளன. அமெரிக்காவின் 50 மாநிலங்களில் 3300 இடங்களில் நடைபெற்ற இப்போராட்டங்களில் சுமார் 80 லட்சம் மக்கள் பங்கேற்றனர். லண்டன், பாரிஸ், பெர்லின் உள்ளிட்ட உலக நகரங்களிலும் ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போர் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் தலைமையில் சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் இணைந்து இஸ்லாமாபாத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளன. அமெரிக்க படைகளை வெளியேற்றுவதற்கு இதுவே சரியான தருணம் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய பிரதி வெளியுறவு அமைச்சர் என்டே ட்ருடென்கோ உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கை மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான 11வது இருதரப்பு அரசியல் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதே இவரது வருகையின் முக்கிய நோக்கமாகும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது அவர் இலங்கையின் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார். அண்மையில் ரஷ்யாவின் பலசக்தி பிரதி அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது இலங்கைக்கு கச்சா எண்ணெயை வழங்குவதற்கு ரஷ்யா விருப்பம் தெரிவித்திருந்தது. நாட்டின் தற்போதைய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வாக ரஷ்யாவிடம்
மக்களிடமிருந்து எண்ணெய் பெறுவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் அதிக கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை தடுப்பதற்கு சில தரப்பினர் சதித்திட்டம் தீட்டி வருவதாக சோசலிச மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்ற பந்தமேந்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வைத்தியர் ஜி வீரசிங்க மக்களின் நலன் கருதி ரஷ்யாவிலிருந்து உடனடியாக எண்ணெயை இறக்குமதி செய்ய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டில் நிலவும் எரிசக்தி நெருக்கடி மற்றும் வறண்ட வானிலையை கருத்தில் கொண்டு அரசாங்க அமைச்சர்கள் தமது எரிபொருள் ஒதுக்கீட்டை குறைத்துள்ளதோடு மின்சாரம் மற்றும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீட்டில் 1/3 பகுதியை தன்னார்வத்துடன் குறைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளனர். நாட்டுக்கு மக்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபைரட்ன தெரிவித்துள்ளார். அமைச்சர்களை தொடர்ந்து அமைச்சக செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் தங்களது எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துள்ளதுடன் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அனைத்து அரசு நிறுவன தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் நிலவும் குறைந்த மழை பொழிவு காரணமாக ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறை குறித்து அமைச்சர் சந்தன அபைரட்ன விசேட அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதில் பின்வரும் முக்கிய விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான உச்ச பயன்பாட்டு நேரங்களில் மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தேவையற்ற நேரங்களில் தெருவிளக்குகள் எரிவதை தவிர்க்க உள்ளூராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் மின்விசிறிகள், விளக்குகள் மற்றும் மின்தூக்கிகள் பயன்பாட்டை குறைக்கவும் ஒளிரும் விளம்பர பலகைகளின் நேரத்தை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வாகனங்களை கழுவுவது போன்ற அத்தியாவசியமற்ற தேவைகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் இந்த சூழல் சீராகும் வரை ஒரு தேசமாக நாம் அனைவரும் இந்த மாற்றங்களுக்கு பழகிக் கொள்ள வேண்டும். வீடுகளில் தேவையற்ற விளக்குகளை அணைப்பதும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் ஒவ்வொரு பிரஜையினதும் பொறுப்பாகும் என அமைச்சர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். பாதாள உலக கும்பலை சேர்ந்து கனியமுள்ள சஞ்சீவவின் படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாரா செவந்திக்கு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிற்குள் பிறந்தநாள் விழா கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேக நபரான இஷாரா செவந்தியின் பிறந்த தினம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்துள்ளது. இதனையொட்டி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் வளாகத்திற்குள்ளேயே கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இது குறித்த தகவல் கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் நிஷாந்த சொய்சாவிற்கு தெரிய வந்துள்ளது. தகவலை உறுதிப்படுத்திய பிரதி போலீஸ் மாதிபர் உடனடியாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மகேஷ் குமாரசிங்கவை அங்கு அனுப்பி வைத்ததுடன் தாமும் நேரடியாக சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார். இதன்போது சந்தேக நபரின் சகோதரர் பெரியம்மா மற்றும் மகன் ஆகியோர் கேக் மற்றும் இதர பொருட்களுடன் அங்கு தயார் நிலையில் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபரை சிறை கூண்டிலிருந்து வெளியே அழைத்து வந்து கேக் வெட்டுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. கேக் வெட்டும் போது புகைப்படம் எடுக்க வேண்டாம், பின்னர் அவை இணையத்தில் வெளியாகிவிடும் என குறித்த பிரிவின் பொறுப்பதிகாரியே அறிவுறுத்தல் வழங்கியிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரின் சகோதரருடன் குறித்த போலீஸ் பொறுப்பதிகாரி நீண்ட காலமாக தொலைபேசி தொடர்பில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரின் உறவினர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட சுமார் 15 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. குறித்த பொறுப்பு அதிகாரியின் சேவை விரைவில் இடைநிறுத்தப்படலாம் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்குள்ளான நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலதிக விசாரணைகளை போலீஸ் விசேட விசாரணை பிரிவு முன்னெடுத்து வருகிறது. இலங்கையின் வடமராட்சி மற்றும் மலையக பகுதிகளில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த இருவர் இன்று சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவங்கள் அந்த பகுதிக்குள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் வடக்கு கோயில் தோட்டத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி குலசிங்கம் என்பவர் நேற்று முதல் காணாமல் போயிருந்தார். உறவினர்கள் அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று காலை பருத்தித்துறை வியாபாரி மூலை கடற்கரையில் அவரது சடலம் கரையொதுங்கியுள்ளது. கிராம மக்கள் வழங்கிய தகவலின் பேரில் பருத்தித்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். மீட்கப்பட்ட சடலம் காணாமல் போன குலசிங்கம் என உறுதிப்படுத்தப்பட்டது. மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் சடலத்தை
உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதேவேளை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் செம்புவத்தை தோட்டத்திற்கு அருகாமையில் இன்று அதிகாலை 40 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். விசாரணையில் அவர் ஹட்டன் வெளியோயா பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் கண்டி கொழும்பு தனியார் பேருந்து ஒன்றில் பணியாற்றுபவர் என்றும் தெரிய வந்துள்ளது. 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் கடந்த 29ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்ததாக அவரது குடும்பத்தினர் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். பிரதேசவாசிகளின் தகவலின் பேரில் சடலத்தை மீட்ட ஹட்டன் போலீசார் மரணத்திற்கான காரணம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் திருப்புலமை பரிசில் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பு தொடர்பான விசேட அறிவித்தலை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்பரீட்சை நடைபெறவுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை நேற்று முதல் சமர்ப்பிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை இதற்கான இறுதி திகதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சை திணைக்களம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அரசாங்க பாடசாலை அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 5ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும். இதேவேளை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 2027 ஜனவரி 31ஆம் தேதி அன்று 11 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு மாத்திரமே நிதியுதவி அல்லது கொடுப்பனவுகள் வழங்கப்படும். விண்ணப்பங்கள் அனைத்தும் இணைய வழியில் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலதிக அறிவுறுத்தல்களுக்கு https://onlineexams.gov.lk EIC என்ற இணையதளத்தை பார்வையிடவும். ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது மேலதிக விவரங்கள் தேவைப்படின் தொலைபேசி இலக்கமான 0112 84 அல்லது 0112786616 அல்லது 0112784208 அல்லது 011278662000 என்ற தொலைபேசி எண்களூடாகவும் அவசர தொலைபேசி எண்ணாக 1911 ஆகிய இலக்கங்களை தொடர்பு கொள்ள முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து குடும்பத்துடன் விடுமுறைக்காக இலங்கைக்கு வந்திருந்த பெண்ணொருவர் பிளியந்தலை பொல்குட ஆற்றில் இடம்பெற்று படகு விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். 39 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் சில வாரங்களுக்கு முன்னர் விடுமுறையை கழிப்பதற்காக இவர் இலங்கை வந்துள்ளார். நேற்று மாலை பிளியந்தலை தம்பே பகுதியில் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. குறித்த பெண் தனது விடுமுறையை முடித்துக் கொண்டு எதிர்வரும் 5ஆம் தேதி மீண்டும் பிரித்தானியா திரும்புவதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு திரும்புவதற்கு இன்னும் சில நாட்கள் இருந்த நிலையில் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளமை உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பிளியந்தலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் பதற்றம் மற்றும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள நேரடி எச்சரிக்கை காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை பாரிய அளவில் உயர்வடைந்துள்ளது. 2022 ஜூலை மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்காவின் WTI வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் மசகு எண்ணெய் விலை $100 கடந்துள்ளது. இன்று காலை ஆசிய வர்த்தகத்தில் எண்ணெய் விலை 3% அதிகமாக உயர்ந்து ஒரு பீப்பாய் $106 பதிவாகியுள்ளது. அதேபோல் உலகளாவிய எண்ணெய் விலை அளவுகோலான பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் விலையும் 2% மேல் உயர்ந்து ஒரு பீப்பாய் $115 வரை அதிகரித்துள்ளது. இது கடந்த 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த விலையாக கருதப்படுகிறது. ஈரான் மீதான போர் சூழல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் கிணறுகளை அழிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையே இந்த திடீர் விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானின் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றமை உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை பீப்பாய் $115 வரை உயர்ந்துள்ளதால் இலங்கையில் எரிபொருள் விலையில் திருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே எரிசக்தி சிக்கன நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் இலங்கைக்கு இந்த சர்வதேச விலை உயர்வு மேலதிக சவாலாக அமையக்கூடும். இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் துன்னாலை மத்தியை பிறப்பிடமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜார்ஜ் ராஜமனோகரன் அவர்கள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று லண்டனில் காலமானார். யாழ்ப்பாணம் நைனாதீவை பிறப்பிடமாகவும் கொட்டடி
கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி பூமகள் நடராஜா அவர்கள் 30/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நைனாதீபு 6ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கணபதி பிள்ளை லட்சுமி அவர்கள் 30/3/2026 திங்கட்கிழமை அன்று கனடாவில் காலமானார். மன்னார் விடத்தல் தீவை பிறப்பிடமாகவும் எமில் நகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவமாலை ஜெயமணி அவர்கள் 30/3/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.